ஏ கருப்பு, வேலை முடிஞ்சிட்டு வீட்டை பார்த்து போக வேண்டியதானே. இது என்ன ஒரே குமியலா வச்சிருக்கா, என்ன கதை? வேலை முடிஞ்சிட்டு காய்காரி சொன்னாரு, கொஞ்சம் கிளம்புலி போடணும் மட்டும் ஆள் இல்லை அப்படின்னாரு. அதனால இப்போ கிளம்புலி போடணும், ஆளுக்கு ஒரு குழி பிடிப்போம். சரி, இந்த பனங்காய் வந்து இப்போ புரட்டாசி மாதம் கடைசியில் போட்டோம்னா, ஆமாம் இது புரட்டாசி, பொங்கலோட பிடிங்கிடலாம். பொங்கலுக்கு கிழங்கு விற்பனை ஆயிரும். கிழங்கு விற்பனை ஆயிரும். இது ஒரு பனங்காய் பார்த்துடுங்க. ஆமாம், ஒரு பனங்காய் 3 கொட்டை இருக்கும். இது இந்த காட்டிலோடி இருக்க பனங்காய் கீரை உலகெல்லாம் கஷ்டப்பட்டு பறக்கணும். ஏன்னா நம்ம கைக்கு வராது. நம்ம மூடா போய் பிறக்கணும். பிறக்கும் போது மேலே தலையிலையும் உழலாம், விட்டு பகலையும் பிறக்கணும். பறக்கி சேர்த்து இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி குமிச்சு வச்சு அது காய விட்டு தான் போடுவீங்களா? காய விட்டும் போடலாம், காயெல்லாம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பிச்சு காமி பார்ப்போம். பிச்சிடும் அப்படி பிச்சு நெட்டை பிக்கணும். அப்படி பிச்சு அந்த இப்படி வைக்கணும். அவ்வளோதான். பனங்காய் அப்படி வச்சோம்னா கீழே முளை போட்டுரும் 10 நாளில். சரி, அப்புறம் நம்ம வந்து தவணாவும் வெட்டி தின்னுக்கலாம். நம்ம வெட்டி தவணைக்கு எல்லாம் தின்னுக்கலாம். பனையை உற்பத்தி ஆகும், பொருள் வந்து அழியாது. அப்போ பொங்கலுக்கு கிழங்கு இருக்கு. இந்த கிழங்கு வந்து என்னன்னா நிறைய மக்கள் வந்து இன்னும் விரும்புதாங்க. எதுக்குன்னா இப்போ கொட்டைப்புள்ளைய கட்டி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பொங்க பிடி கொடுக்கும்போது மெயின் ஜாமான் இது இல்லாமல் கொடுக்க சீர் வரிசையில் முதல் இடத்துல இருக்குது. நிறைய பேர் அப்படி இப்படிமா முதல் ஜாமான் இதான். இது இல்லைன்னா அங்கே குடும்பத்தில் கலவரம் வெடிக்கும் எல்லாம் ஒரு பக்கம். மக்கள் ரொம்ப விரும்புவாங்க. அந்த காலத்து பாரம்பரியத்தை இன்னும் விரும்புதாங்க. இதான் கஷ்டப்பட்டு அவன் பறக்கிறதுனால அன்னைக்கு 125 கிழங்கு 100 ரூபா 150 ரூபான்னு கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும். அதை எல்லாரும் மதிச்சு வாங்கி சாப்பிடணும். முதல்ல நிறைய பேர் 100 ரூபா 50 ரூபான்றதோட விலை பேசுறீங்க. நீங்க ஒரு பெரிய பெரிய ஷாப்பிங் மால் போனீங்கன்னா விலை பேச மாட்டேங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏழைகள்கிட்ட விலை பேசாதுங்க. தயவு செஞ்சு நல்லபடியாக வாங்கி சாப்பிடுங்க. ஆரோக்கியம் சத்துள்ள ஐட்டம், நல்ல மாவு.